சென்னையை அடுத்த திருமுல்லைவாயலில் பள்ளி அருகே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக காட்சிகளை பார்க்கலாம். தகவல்களோடு செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கன்னியப்பன், இப்போ மாணவர்கள் எல்லாம் பாதுகாப்பா வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்களா? எப்படி விபத்து ஏற்பட்டது? காயத்ரி, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லைவாயல் மங்கலம் கல்லூரி பள்ளி இருக்கக்கூடிய அந்த வளாகத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஆலியா கெமிக்கல் குடோனில் பயங்கர தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தின்னர் ரசாயனங்களை கொண்டு தின்னர் உற்பத்தி செய்து அதை பேக்கிங் செய்யும் போது தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பள்ளியின் முக்கிய கட்டிட வளாகத்திற்கு அருகாமையிலே இந்த பயங்கர தீ விபத்து என்று ஏற்பட்டிருக்கிறது. பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள், ஆசிரியர்கள் மற்றும் அங்கு பணியாற்றக்கூடிய எல்லாம் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஆவடி மாநகராட்சி ஆணையர், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அம்பத்தூர் மற்றும் ஆவடி தீயணைப்பு நிலைய வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. அந்த தின்னர் கெமிக்கல் எல்லாம் தற்பொழுது அதிவேகமாக தீப்பற்றி வெடித்து சிதறி எரியக்கூடிய அந்த காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் தீயை அணைக்க முயற்சி செய்யும் பொழுது அதன் மூலம் அந்த ஏற்பட வினையினால் அதிகமான தீ விபத்து என்பது ஏற்பட்டு மிகுந்த சத்தத்தோடு அந்த தீ பற்றி எரிந்து வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளியில பயின்று வராங்க. அந்த முக்கிய கட்டிடங்கள் 2 கட்டிடங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த பயங்கர தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தீயை அணைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்தாலும் தீ மேலும் அதிகமாக தீப்பற்றி எரியக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. சுற்று வட்டாரங்கள்ல கரும்புகை மற்றும் துர்நாற்றத்தோடு நெடியோடு அந்த பகுதி முழுவதுமே ஒரு மிக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது சம்பவ இடத்திற்கு மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி ஆணையர்கள் போன்ற அதிகாரிகள் எல்லாம் தற்போது இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். காயத்ரி, கன்னியப்பன், பள்ளியின் அருகிலேயே எப்படி ரசாயன குடோன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது? இப்போ மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து இது தொடர்பாக யார் நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள்? குறிப்பாக இந்த பள்ளி வளாகம், இந்த பகுதி இருக்கக்கூடிய பகுதியில பள்ளி வளாகத்திற்கு ஒரு பிரதான சாலைகள் 2 சாலைகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தொலைவில் இந்த 2 சாலைகள் இருக்கிறது. இந்த 2ம் வெவ்வேறு திசைகள்ல இந்த பகுதி அமைந்திருந்தாலும் இந்த கமர்ஷியல் அனுமதி என்பது யார் வழங்கினார்கள், மாவட்ட ஆட்சியர் இந்த ஆய்வு மேற்கொள்வாரா மற்றும் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும் இந்த ஆலியா கெமிக்கல் குடோனிற்கு முழுமையாக அனுமதி யார் வழங்கினார்கள், இதை யார் கண்காணிக்கிறார்கள், இதற்கு அனுமதி எல்லாம் யார் வழங்கியது என்பது குறித்த விசாரணை என்பது மேலும் நடைபெறும். காயத்ரி, தற்போது ஆவடி மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மண்டல சேர்மன்கள் எல்லாம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த காட்சி நம்மால் காண முடிகிறது. காயத்ரி, நன்றி கன்னியப்பன். கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.